ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 வர இன்னும் 110 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு யூனிட்டில் 2 or 3 டாபிக்ஸ் வந்து என்னென்ன ஒரு பாடம் எடுத்துட்டோம்னா அந்த பாடத்தில் லைன் பை லைன் என்னென்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 டாபிக்ஸ் இல்லைனா 3 டாபிக்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 6th என்ன டாபிக் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நாட்டுப்பண் எழுதுனது யாருன்னா மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். இது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டோம், தெரியாமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்தாய் வாழ்த்து. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோடது. அப்போது இது எழுதுன யாரும் மனோன்மணியும் பே சுந்தரனார். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் மொழின்ற தலைப்பில் இன்பத்தமிழ் தமிழ் கும்மின்னு இருக்குது. இந்த ரெண்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, டாபிக் தமிழ் தேன்னு இருக்குது. யார் அந்த தேன் பற்றி எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரி, நம்ம இப்போ பாட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, பாரதிதாசன் வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தமிழை பெருமையாக பேசியிருக்காரு. பெருமையாக அது வந்து என்னென்ன பேரில் தமிழை அழைச்சிருக்காருன்னா அமுது நிலவு மனம் சொல்லிட்டு. என்னது அமுது நிலவு மனம். இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவிற்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அமுதென்று பெயர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர். இப்போ வந்து என்னென்ன பேர்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன நேமில் அழைச்சிருக்காங்கன்னு தனியாக கேட்பாங்க. அதுனா அமுது நிலவு மனம், 3 பேரில். என்னது அமுது நிலவு மனம். அடுத்தது இந்த பாட்டில் என்ன வருதுன்னா அது ஒரு சமூகத்துக்கு தேவையான நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகம் வளரணும்னா அதுக்கு நீர் தேவைன்னு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். நம்ம வாழ்கிறதுக்குன்னா நமக்கு தேவையானது இன்னும் ஊர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இளமைக்கு தேவையான பால். இளமை காலத்தில் தேவையானது பால் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புகழ்மிக்க புலவருக்கு வேல். புலவருக்கு தேவையானது என்னது ஒரு எழுதுகோள் தேவை. அதை வந்து வேளாண் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல் மாதிரி புலவருக்கு வேல். அடுத்தது வந்து உயர்வுக்கு வான் அப்படின்னா உயர்வு அப்படின்னாலே வானளவு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருந்தால் ஸ்வீட் அந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அறிவுக்கு தேவையான ஒரு தோல் மதி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் வந்து ஒரு வாள் மாதிரி கவிதைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தோம், பாரதிதாசன். பாரதிதாசன் எங்கே பிறந்தாங்கன்னா புதுச்சேரிக்காரங்க. புதுச்சேரி அப்படின்னு ஞாபகம், சரியா? பாரதியாரும் பாரதிதாசனும் கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டைமில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இவர் புதுச்சேரி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்புரத்தினம்னு இதில் கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் வந்து ஆனால் கனக சுப்புரத்தினம். இப்போ வந்து இந்த கனக நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் தரும். அவங்க அப்பா அம்மா பேர் என்னென்னா கனகசபை லெக்குமி அம்மையார். கனகசபை லெக்குமி அம்மையார். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இவர் வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார் ரொம்ப பிடிச்சதால் அவருடைய பேரை தன்னுடைய பேராக மாற்றி பாரதிதாசன் மாற்றிருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த 4 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. முதல்ல பிடிச்ச கருத்துக்களுக்காக பாடுபொருள் அவருடைய பாட்டில் இந்த ஒரு 4 கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவருடைய நேம்ஸ் பார்த்துங்க. புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு வந்து எங்கே இருக்குதுன்னா இவருடைய பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்றதுல தமிழ்ன்ற தலைப்பின் கீழே இருக்குது. அப்புறம் வந்து இவர் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ்னு சொல்கிறாங்க. அப்புறம் சக்தி புத்த புலவர்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து முக்கியமாக புக்கில் இருக்கிறது வந்து லைன்லாம் படிக்கணும். அதுவும் முக்கியமாக அந்த ரெட் கலரில் கொடுத்து வச்சுருக்கிறது வந்து தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி. அப்புறம் வந்து இதெல்லாம் அவங்க எழுதின பாட்டு. பாரதிதாசன் 2 வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, எதிர்பாராத முத்தம், சேரந்தாண்டவம், தமிழச்சிகத்தை, பிசிலாந்தையார், குறிஞ்சி திட்டு, தமிழேக்கம், இந்த மாதிரி பாட்டு. அப்புறம் வந்து
புக்கில் இருக்கிறது படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான் படிக்கணும், அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. எழுதுனவர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. காசி ஆனந்தன். காசிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காசிக்கு போகிறாராம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவும்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெறுத்து போய் காசிக்கு போன மாதிரி, தமிழே உயிரே வணக்கம், தாய் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ட்ரிக்கி வச்சா தான் ஞாபகம் வரும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உணர்வா உறவா அம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தமே நீ இல்லைன்னா என் வாழ்வே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு ரேஞ்சாக அவர் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதனால் காசி ஆனந்தன். சரி, இதிலேருந்து புக் பேக் ஆன்சர் சேர்த்து பார்த்துக்கலாம். ஏற்றத்தாழ்வட்ட சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செஞ்சவங்களுக்கு என்ன ஏற்படும்? அசதி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சோர்வு. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. அடுத்தது பொறுத்துக. அங்கே நம்ம படித்தோம்ல, விளையிறதுக்கு என்ன வேணும்? நீர் வேணும். அறிவுக்கு என்ன வேணும்? அறிவு உள்ளவங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கணும்னு தோல். இளமைக்கு என்ன வேணும்? பால். புலவருக்கு என்ன வேணும்? வேல். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருக்கும் ஆன்சர். அப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே இதில் பாயிண்ட் வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் சொன்னேன். அமுது, நிலவு, மனம். பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாட்டில் படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம புக்கில் படிக்கும்போது இப்போ நிறைய பேருக்கு புக்ஸ் கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம புக்கில் படிக்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன தான் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும், ஒருத்தர் டெஸ்ட் பேட்ச் பார்த்தாலும், நம்ம வந்து புக்ஸ் படிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால் நம்ம இப்படி படிக்கிறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு, கடல்கோள். ஆழினா கடல் அப்படின்னு அர்த்தம், அதனால் கடல் பெருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதினி உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. இது ஞாபகம் வராது கொஞ்சம். இந்த 3 ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஆனால் இது வராது. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ஊ அப்படின்னு இழுத்துட்டு போதில்ல, கொஞ்சம் நீண்ட ஒளி தானே, அதனால் நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் கும்மி. கும்மி அடிக்க சொன்னது யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். லாஸ்ட் இயர் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு. மாணிக்கம். இவரை துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க, மாணிக்கம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நம்ம இப்போ படிக்கும் போதே நம்ம வந்து இப்படி சொல்லியே பழகிடணும். வெறும் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வரும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும், டைமும் மிச்சமாகும். அதனால் பாவலேறுன்றது அவருடைய சிறப்பு பேர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்புறம் வந்து இவங்க எழுதின நூல் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கண்ணி, பாவியக்குத்து, 100 ஆசிரியம். அப்புறம் இது எக்ஸ்ட்ரா நூல். மகபூ 5, என் சுவை 80, ஐஏ. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 100 ஆசிரியர், கொத்து கொத்தா ஸ்டூடெண்ட்ஸு, வெளியே வந்து பாட்டி வந்து கனிச்சாறு கொய்யாக்கண்ணி விற்பாங்க, அது என் சுவை 80 இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து இவரோட இதழ்கள் நடத்தியிருக்காங்க. என்னென்னா 3. மோஸ்ட்லி இவங்க டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 இதழும். நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய பாடல் மொத்தத்தில் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலரையும், அதாவது இவருடைய பாட்டு எல்லாமே இதனோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இந்த டாப்பிக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் கும்மி அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கனிச்சாறு. இவருடைய நூல் என்னது? கனிச்சாறுலேருந்து எடுக்கப்பட்டது. இது மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கான். இது தமிழ் உணர்வை தான் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்டு? இவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அப்புறம் வந்து இவருடைய சிறப்பு பேர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவர் எழுதிய நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, 100 ஆசிரியம். இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ வந்து தவறான இணைய தேர்ந்தெடு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. தனித்தமிழின் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கனிச்சார் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க. 8 தொகுதிகள். சரி, ஓகே. ஒவ்வொரு பாடத்துலையும் பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாணிதாசன் எழுத ஒரு பாட்டு.
இப்போது வாணிதாசன்ன்றதை நல்லா வச்சுக்கோங்க. இவருடைய இந்த பாட்டு எல்லாமே என்னதை ஒரு கீவேர்டு தோண்டி தோண்டி தோண்டின்னு வரும். ஆனால் நம்ம கடைசியில் இந்த லைனை கேட்டு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. பாருங்கள் எல்லாமே தோண்டி தோண்டி தோண்டினா யார்? வாணிதாசன். வான் தோண்டி வழி தோண்டி நெருப்பு தோண்டி மண் தோண்டி மலை தோண்டி மலைகள் தோண்டி ஊன் தோண்டி உயிர் தோண்டி உணர்வு தோண்டி ஒளி தோண்டி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. இது யார் எழுதுனதுன்னா வாணிதாசன். சரி, இதில் புக் பேக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் நம்மளுடைய எண்ணம் எது வந்து சுருங்கி விட்டது? மேதினினா என்னது? உலகம். செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும். இதை வந்து எப்படி பிரிப்போம்? பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 8 + திசை 8 திசை. 8 10 அப்படின்னு வர்ற இடத்துல வல்லினம் மிகுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதனால் இத்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது, பிடிச்சதும் கூட டாபிக். ஒரு பாடலில் முதல் எழுத்து வந்து ஒன்று போல் வந்துச்சுன்னா 3 எழுத்து மோனை சொற்கள். அதாவது எப்படி ஞாபகிக்கிறதுனா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டில் முதல் எழுத்து எங்கே ஒன்று போல் வருது? இது இருக்கா? ஊழி ஊற்றினம் இந்த மாதிரி ஒன்று போல் வருது. அதே மாதிரி பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது வந்து மோனை எதுகை ஏவு. இதை வந்து எப்படின்னு வச்சுன்னா முதல் எழுத்து மூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இறுதி எழுத்து வந்து ஈ அப்படின்னு வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிறத வந்து நம்ம எதுகைன்னு வச்சுக்கலாம். இப்போ 2ஆவது எழுத்து எதுகை என்ன இருக்கு பார்ப்போம். அந்த லைனில் அடிகள் தோறும் சிறுவதும் முதல் எழுத்து வந்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது மோனை தொடை மோனை சொற்கள். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அந்த பாருங்க கொட்டு 8 இங்கே வந்துருக்கு 8. இது வந்து எதுகை. ஏபு சொடை. ஏபு வந்து பார்த்திங்கன்னா டி. லாஸ்ட் எழுத்து வந்துச்சுன்னா இ. இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து வளர்த்தமிழ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கலாம். இப்படி நம்ம பார்க்கும்போது 2 டேஸ்க்குள்ளே ஒரு யூனிட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா 90 டேஸுக்குள்ளே 6லேருந்து 10th வரைக்கும் ஓரளவுக்குள்ளே ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.